எம்மா சமைச்சிட்டியாம்மா? எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. ரெடி ஆயிடுச்சுடி. நான் ஒரு 10 நிமிஷம் பொறு, அண்ணனோட சேர்ந்து சாப்பிடலாம். அச்சோ, கள்ளி வந்துட்டாரு. வந்தோடனே ரிமோட்டு கேட்பாளே, அதுக்குள்ள எடுத்து ஒழிச்சு வச்சிருவான். அப்பா, கள்ளி வர்றதுக்குள்ளே கீழே வச்சாச்சு. அஜய், ரிமோட்டு தலை. நீ இவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தால, இப்போ நான் டிவி பார்க்கணும். கள்ளி சொன்னது மாதிரியே ரிமோட்டு கேட்குறாளே, என்ன பண்ணுறது? மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நீலா வந்து வந்து போகுதே. அஜய், ஒன்றை தலை ரிமோட்டு கேட்குறேன், காதில் விழுதா இல்லையா? என்னம்மா தங்கச்சி, ரிமோட்டு கேட்டியாம்மா? அண்ணன் பாடிக்கிட்டு இருந்தாலும் அதை கவனிக்கலாமா? நீ நடிச்சது போதும்ல, நீ ரிமோட்டை கொடு. ரிமோட் என்கிட்ட இல்லைம்மா, இருந்தா எடுத்துக்க. ரிமோட்டு தெரியல இல்லை இங்கிலீஷ் ஸ்கூலில் கிளாஸ் ஸ்கூலில் முட்டு போட்டிருந்தே, அதை அம்மா கிட்ட சொல்லவா? ஐயோ, கள்ளி முட்டி போட்டதை பார்த்துட்டாலோ? போடி, சொன்னால் சொல்லி கேடு, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் அம்மா அதை எப்படி நம்ப வைக்கிறேன் எனக்கு தெரியும். நான் படுக்க போகிறேன். சோபா விட்டு எந்திரடி. யாராச்சும் இப்படி பண்ணுறாங்க? தள்ளி படுத்தாங்கல்ல. ஏட்டி, சோஃபாவில் உட்கார வேண்டியதானே நீ? ஏன்டி கீழே இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? ஒழுங்கா போயிருமா? அவன் என்னை சோஃபாவில் உட்கார விடாம சமட்டி சொல்லி கீழே உட்கார வச்சிருக்கான். அவனை எதுவும் கேட்க மாட்டேன், என்னையே தான் கேட்பேன். ஏலாச்சு, ஏன் இப்படி பண்ணுற? தங்கச்சி தானே, பாசமே இல்லையா உனக்கு? அம்மா அவள் சொல்கிறத எதுவும் நம்பாத. நான் எதுவும் பண்ணல. நான் பாட்டில் உட்காந்து டிவி தான் பார்த்துக்கிட்டு அவளாக தான் கீழே போய் உட்காந்துருக்கா. அம்மா அவன் சொல்கிறத எதையும் நம்பாத. அவன் தான் நீ சமட்டி சொல்லி கீழே உட்கார வச்சான். அப்புறம் நேற்று இங்கிலீஷ் கிளாஸில் வெளியில் முட்டி போட்ட அஷ்டம், அது என்னன்னு கேள்வி. ஏலா, எதுக்குல முட்டி போட்ட ஸ்கூலில் வெளியில்? படிச்சிருக்க மாட்டேம்மா. படிக்கலன்னு வெளியில் கிளாஸில் டீச்சர் முட்டி போட வச்சுருப்பாங்க. நீ சரிப்பட்டு வர மாட்டல. நான் ஸ்கூலுக்கு வந்து டீச்சர்கிட்ட சொன்னால் மட்டும்தான் நீ சரிப்படுவேன். நாளைக்கு நான் வரல ஸ்கூலுக்கு. அம்மா, அந்த கள்ளி சொல்கிறத எதையும் நம்பாத. எல்லாம் போய் சொல்கிறா. நான் டிவி பார்க்க ரிமோட்டு தரேன்னு சொல்லி இவ்வளோ போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏறில அஜய், தங்கச்சி போய் சொல்லட்டும். நாளைக்கு நான் ஸ்கூலில் வந்து டீச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன் என்னன்னு. கேட்டி, நீ எந்திரி, நான் சாப்பிடு வந்து வா. கள்ளி, அம்மாள்கிட்ட மாட்டி விட்டலடி. உனக்கு ரிமோட்டே கிடையாது. நீ எதிரி ரிமோட்டை மறந்துடி. போடி போட்டா